ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பற்றி பேசுங்கப்பா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பேசுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுங்க ஆண்டவரே. புடமிடப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்று நேற்று கற்றுக் கொடுத்தீர். நீர் எங்களை எப்படியெல்லாம் புடமிடுகிறீர் என்று இன்றைக்கு 2வது செக்ஷனில் நாங்கள் கேட்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேச போகிறீங்க. வந்திருக்கிற மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைப்பட்ட எல்லா மக்களின் தடைகளை மாற்றி கொண்டு வாருங்க ஆண்டவரே. நான் இந்த வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை தேசத்தின் மேல் அனுப்புவேன் என்று ஆமோஸ் 8:11 சொன்னீங்க. அதற்கு முன்பாக காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை காத்து கொண்ட என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யார் மறந்தாலும் நீர் எங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கீங்க. எங்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. 2025 ஆண்டு முழுவதும் எங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிற கரிசனையுள்ள தேவன் உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடா கோடி சோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் இருதயத்தினுடைய பாரங்கள், உம்முடைய ஏக்கங்கள், உம்முடைய விருப்பங்கள், உம்முடைய திட்டங்கள், உம்முடைய சித்தங்கள் தேவ வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு அறிவிக்கப்படும்படிக்கு வாஞ்சையோடு கூட உங்கள் முகத்தை நோக்கி காத்திருக்கிறோம். மரியாள் எப்படி லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து கவனித்து கேட்கும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தாலோ, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டால் என்று அப்ரிசியேட் பண்ணிங்களே, அந்த வார்த்தை எங்களுக்கு வரும்படிக்கு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் என்று ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்று யோவான் 5:39 வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை மாத்திரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், பிதாவுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. வாடி நின்று எங்களை தேடி வந்து வாழ வைக்கிற அந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். எல்லா துதி கன மாட்சிமை புகழ் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த 25வது ஆண்டினுடைய கடைசி நாட்களிலே கர்த்தர் அடியனுக்கு போராட்டின கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் தயவுசெய்து ஒரு 2 நிமிஷம் எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்னும் ஆயிரக்கணக்கான இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு கர்த்தர் எங்களை அதிபதியாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய பாதுகாப்புக்காக அதிகம் ஜெபிக்கிறோம், உங்களுடைய எல்லா காரியங்களுக்காக. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன் என்பதை மிகுந்த தாழ்மையோடு தேவ பிரசன்னத்திலிருந்து நான் சொல்லுவேன். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் உங்களை பிள்ளைகளைப் போல நான் நினைத்து உங்களுக்கு தகப்பனை போல நான் நின்று உங்களுக்கு நான் புத்தி சொல்ல கர்த்தரை அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தருக்கு நன்றி. பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கு நிறைய நேரம் இருக்கிறபடினால நேற்று நம்ம எதை தியானித்தோம் என்று ஒரு 5 நிமிஷம் டீட்டெயிலாக சொல்ல முடியலனாலும் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு இந்த நாளுக்கான செய்திக்கு நேராக கடந்து வருகிற கருத்தாய் கவனி. நீங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அல்லேலூயா. அதற்கு முன்பு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தையை சொல்லும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். பிரசங்க வாக்கியம் அல்ல,
எப்பொழுதும் போல எழுந்து ஆயத்தமாகி கொண்டு இருக்கும்போது திடீரென்று என்னை அறியாமல் ஆண்டவரே, என் சபை மக்களுக்கு, சியோன் சபை மக்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வசனம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசும்போது நான் தைரியத்தோடு, ஒரு சிங்கத்தை போல தைரியத்தோடு கூட நிற்பேன். ஏன் தெரியுமா? வானம் பூமி நீங்களும் நான் பார்க்கிற எல்லாமே ஒளிந்து போனாலும் வேத வசனமோ எழுத்தினுடைய உறுப்போ அழிந்து போகாது என்று என் இயேசுவே சொன்ன வார்த்தையை நம்பி தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அப்போ எனக்கு சரியான ஒரு அழகான வார்த்தை வந்தது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை என்னால் மறைக்க முடியாது. காலையில் ஒரு 8 மணி எழுதி வச்சிருக்கிறேன், கரெக்டாக 8 மணி ZPC 27/12/25 என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் காட்டித்தர விளக்குவதற்கு நேரம் இல்லை. வேண்டுமென்றால் நீங்கள் வீட்டில் போய் அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், வாசிக்கலாம். என்னாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21, 22. என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும். யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. போதும், நல்லா கவனிங்க. அதில் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்த வார்த்தை அவர்கள். நல்லா கவனிங்க, நான் குறித்து வச்சிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்கிறேன். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நம்பர் 1, அவர்களோடு இருக்கிறார் நம்பர் 2, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது நம்பர் 3. அடுத்தது, தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள். நல்லா கவனிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். யாருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்களேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நல்லா புரியுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜெய கம்பீரம் நம்மோட கூட இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தாரு. இதை அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை. இதை அப்படியே நான் மனசில் வைத்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தையும் காட்டி தந்தார். உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? நான் மறுபடியும் சொல்லிட்டேன், வானம் பூமி உலகம் எல்லாம் மாறும், இந்த எழுத்து மாறாது. எழுதிட்டுன்னா எஸ். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிக்கணும். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். உங்களுக்கு விளங்குதான்? நல்ல கவனிங்க. அங்க சொல்றாரு, நான் திரும்ப அதை வாசிச்சிடுறேன். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஓகேவா? இது ஒரு பார்ட்டு. இங்க எத்தனை அவர்கள் இருக்கு, நான் கோடு போட்டு வச்சிருக்கிறேன். கவனிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை அவர் நீக்குவார். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் அவர்கள் பின்னலின். அவர்கள் ரைட். இன்னொரு டவுட் வந்திருக்கும். அவர்கள்னா நீங்களாம் சொல்லிட்டீங்க நாங்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் என்று சொல்லுகிற யார் என்பதை மட்டும் காட்டி கொடுத்து மெயின் டாபிக்கு போயிடுறேன். சங்கீதங்களின் புத்தகம் 81ஆம் சங்கீதம் 13வது வசனத்துக்கு வாங்க. இந்த அவர்கள் யார் என்பதை காட்டித்தரேன். 81:13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அதுதான் தேவ ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாம் நான் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இதில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வரணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பழைக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு நிறைய இருக்கு, அது உள்ளார போனால் டைம் ஆயிரும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நல்லா இருக்கும். போதும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நேற்றைக்கு வாசித்த அதே வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 25:4. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. 25:4. வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ரைட். அப்போ ஆண்டுடைய வசனம் நமக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார், வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிட்டால் தட்டானால் நல்ல உடைமை கிடைக்கும். ரைட். ஏசாயா 1 ஏசாயா 1:25 வாசிச்சிருங்க போதும். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. போதும், உன்னை சுத்தமாய் புடமிட்டு. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா புடமிடப்படுதல். நேற்று தான் ஃபவுண்டேஷன் ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்க போறேன். புடமிடப்படுதல், ரீஃபைனிங். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம தியானிச்சோம். அதற்கு ஆதாரமாய் சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 105 சங்கீதம் வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்? 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வசனங்களை எல்லாம் ஆதாரமாய் வைத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மனுஷனை புடமிடும் போது, ரீஃபைனிங் பண்ணும்போது அவனுடைய குணங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 காரியத்தில் 10 காரியங்களை தியானித்தும் அதற்கு மேலே நமக்கு சமயம் இல்லாதே 1 மணி நேரம் 20 நிமிடம் ஆயிடுச்சு. ஓகே, இது போகட்டும். ஒரு மனுஷனை கர்த்தர் புடமிட்டால் முதலாவது புடமிடுதல் வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது என்று அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற டீட்டெயிலான காரியங்களில் 15ல் 10 தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அதற்கு மேலே எனக்கு அதற்கு சமயம் இல்லை. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48 அதிகாரம் 10வது வசனம். செகண்ட் சாப்டர். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்படுகிறது. அதுக்கு நிறைய பார்த்தோம், அதுக்கு மேலே நமக்கு சமயம் இல்லை. இன்றைக்கு 2வது டாபிக் என்னன்னா உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை புடமிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. வருஷத்தை முடிக்க போகிறேன் பிரதர், திருமண இடமெல்லாம் கூட்டங்கள், நல்லது, எல்லா இடங்களிலும் எவ்வளவோ அழகாக சொல்லி தராங்க. ஆனால் இங்கே வந்தால் நாங்களே எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ துக்கம், எவ்வளவோ கஷ்டம், வீட்டில் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வந்து 4 வார்த்தை ஆறுதலாக கிடைக்காதா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிறோமே. இங்கேயாவது நீ வாழ்ந்து சுகமாய் இருப்பாய், நீ நல்ல BMW வாங்குவாய், நீ நல்ல வாங்குவாய், அதெல்லாம் சொன்னால் சந்தோஷமாக இருக்குமே. இங்கே வந்தாலும் வசனம் புடமிடும், பரிசுத்த ஆவியானவர் புடமிடுவார், உன் கஷ்டம் இன்னும் பெருசு அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? உபத்திரவங்களின் மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. தயவுசெய்து நல்லா அழகாக எழுதி கொள்ளுங்கள். உபத்திரவங்களின் மேன்மை. ஒரு உபத்திரவம் இல்லை, நீங்களும் நானும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்கணும், இல்லை கர்த்தரை என்னை எடுத்துக்கொள்ளணும், அதுவரையிலும் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் படப்போகிற உபத்திரவங்களுடைய மேன்மையை எப்படி இன்னைக்கு 7 பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 7ஐயும் எப்படியாவது முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி முடிச்சிருவேன்? முதல்ல காட்டிலாம் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? உபத்திரவங்களின் மேன்மை ரொம்ப டாபிக் 2. ரைட். இன்னைக்கு உபத்திரவம் நம்மை புடமிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உபத்திரம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையை யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அது ஃபால்ஸ் டாக்டிங். நான் தைரியமாக சொல்லுவேன். விளங்கிட்டீங்களா? சில வசனத்தை வாசித்து காட்டிட்டு மெயின் டாபிக் நேரம் கடந்து போகிறேன். யோவான் 16:33. யோவான் 16 அதிகாரம் 33வது வசனம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன் வாயால் தன்னை சுற்றி இருக்கிற சீஷர்கள் மக்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அவர் சொன்னா நம்ம வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா? ஓகேவா? நல்லதெல்லாம் சொல்றாரு, நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல உபத்திரவம் உண்டு என்று சொன்னார், எடுத்துக்குவோம். அது மேன்மை நான் காட்டி தந்து விடுகிறேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு. நம்பர் 2, 2 தீமோத்தேயு, அதுலேயே அந்த ஹெட்டிங் மட்டும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன அழகா எழுதுறார் பவுல். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று உனக்கு மனசு இருந்தாலே நீ துன்பப்படுவாயாம். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? பேசாம ஏதோ வந்தோமா போனோமா. இன்னைக்கு அப்படித்தானே பாலிஷான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் growth நம்ம தேசத்தில் பார்க்க முடியலையே. இல்லை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அநேக ஒரு விசுவாசமோ அந்த வைராக்கியமோ அந்த பரிசுத்தமோ, அதனால தான் சபைகளுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட, ஜெபத்தை விட்டுட்ட, உபவாசத்தை விட்டுட்ட, வசனமாக பேசி அதெல்லாம் சொல்லலை. எனக்கும் உனக்கு இருந்த அந்த ஆதி அன்பை என்ன செஞ்சிருச்சு? எங்கேயோ தொலைஞ்சி போயிருச்சின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ரைட்டு. அப்போ நிச்சயமாய் உபத்திரவம் உண்டு. ஓகே. நம்பர் 3, இன்னொரு வசனம் கூட இருக்கு. அப்போஸ்தலர்ல எஸ் சீஷர்களுடைய மனதை புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் நல்ல கவனிங்களேன், அழகா சொல்றாரு. அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று என்ன செஞ்சாங்களாம்? புத்தி சொன்னார்கள். இன்னொரு வசனத்தை காட்டி தந்துறேன். இது எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 12:10. இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும். யாராவது உங்களுக்கு இடுக்கண் வருது பிரதர் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னா ஏத்துக்குவீங்களா? நல்லா கவனிங்களேன். எசேக்கியா ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. கவனிங்க என்ன தயவுசெய்து. ஏசாயா தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த ராஜாவினுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சுப்பா, வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செய்ய ஒழுங்குபடுத்த சொல்ல, நான் அவனை எடுத்துக்க போகிறேன். இல்லை, இன்றைக்கி தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் சொன்னால் காணிக்க கொடுப்போம், இல்லை உங்களாம் பண்ணுவோம், அட்ரஸ் எல்லாம் வாங்குவோம், கால்லாம் பண்ணுவோம். யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து சீக்கிரம் இன்னும் 3 நாள் உன் வாழ்க்கை முடியுது அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். இவன் மனம் கசந்து அழுத அந்த ராஜா. அந்த தீர்க்கதரிசி அந்த முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே, நல்லா கவனிங்க, முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே திரும்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவன் கண்ணீரை நான் பார்த்தேன், அவன் ஜெபத்தை நான் கேட்டேன், அவனுடைய மனதுருக்கத்தை பார்த்தேன். சரி போ, இன்னும் ஒரு 15 இயர்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். திரும்ப அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஆனால் நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் தம் கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிற. சங்கீதம் 31:15. நல்ல ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27:13. ஸோ நமக்கு ஜீவனை குறிச்சோ இதை குறிச்சோ பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், உலகத்தில் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் மட்டும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவத்தின் வழியாய் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். நம்பர் 2 டாபிக். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டாக மெசேஜுக்கு வந்துட்டேன், கவனிங்க. அப்போ இந்த உபத்திரவத்தில் இருக்கிற மேன்மையை நான் உங்களுக்கு காட்டி தருவேன். ஆனால் இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது நான் யோசனை பண்ண, ஆண்டவரே என் மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் வராங்களே, அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கே, இதெல்லாம் சொல்லலாமேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் பூமிக்குரியவைகள், ஆனால் இந்த சப்ஜெக்ட் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. இந்த உபத்திரன் வழியாய் கடந்து வராத ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை இருதயத்தில் வைத்துக்கொண்டு டாபிக்ல உபத்திரவங்களின் மேன்மை என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது மேன்மை நம்பர் 1, சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 67 மற்றும் 71 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119, 67 மற்றும் 71. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? காத்து நடக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போ உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. அல்லேலூயாவே வரலையே.
அப்போ உபத்திரவத்தினுடைய மேன்மையில ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? வழி தப்பி திரிஞ்சேன். எனக்கு தெரியல, எனக்கு புரியல, அறியல, இக்னரன்ஸ் சொல்லுவாங்க. அறியாம நான் எங்கேயோ கண் போன போக்கில் எல்லாம் நான் போனேன், கால் போன போக்கில் எல்லாம் போனேன், மனம் போன போக்கில் எல்லாம் போனேன். ஆனால் இன்னைக்கு அந்த வசனம் எனக்கு வந்துச்சு. அந்த வசனம் எனக்கு வருவதற்கு முன்பு அந்த உபத்திரவத்தின் வழியாய் நான் பிரவேசிச்சேன். அந்த உபத்திரவம் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க எனக்கு உதவி செய்தது. 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன்னா கற்றுக்கொள்கிறேன். நம்பர் 1, உபத்திரவத்தின் மேன்மை என்ன தெரியுமா? உபத்திரவப்படும்போது நம்ம நினைப்போம், ஐயோ கஷ்டமாக இருக்கே, ஐயோ வேதனையாக இருக்கே, ஐயோ அவமானமாக இருக்கே, எல்லாத்தையும் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உபத்திரவம் தான் உங்களையும் என்னையும் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. அல்லேலூயா. அப்போ தைரியமாக சொல்லலாம், உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி நான் எப்படியோ இருந்த இந்த உபத்திரவம் எனக்கு என்ன செய்தது? கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அந்த உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. தாவீதினுடைய உபத்திரவங்களை மட்டும் நீங்கள் தனி டாப்பிக்காக எடுத்து தியானித்து பார்ப்பீங்கன்னா அந்த மனுஷனை போல கஷ்டப்பட்ட மனுஷனே கிடையாது. அவனுடைய ஹோல் லைஃப்பில் ஒரே ஒரு பிளாக் மார்க் தான். இல்லை, ஒரு 3 நிமிஷத்தில் கோலியாத்தை ஜெயிச்சான். ஆனால் பச்சைப்பால் இடத்துல அவன் தோற்று போயிட்டானே. அதனால தான் நினச்சி சங்கீதம் 51 அவர் கதறுகிறத பார்க்கிறோம். ஐயோ, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க, நிலைவரமான ஆவியை எனக்கு புதுப்பிங்க, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. புலம்புகிறான். ஏன் தெரியுமா? அவன் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வழி தப்பி திரிந்தான். ஆனால் உபத்திரவப்பட்ட பின்போ அவருடைய வசனத்தை காத்து நடக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நான் திரும்ப தாழ்மையோடு சொல்கிறேன், வருஷத்தை முடிக்க போகிறோம். உபத்திரவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் என்ன ட்ரபிள்ஸு, உபத்திரவங்கள் வரும். இல்லை, இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்கிற ஒரு பிள்ளை இருக்குன்னா கொஞ்சம் நேரம் படிக்கும், டிவி பார்க்கும், விளையாடும், போய் தூங்கிடும். ஆனால் அதே நீட்டுக்கு படிக்கிறீங்க, பிஇ படிக்கிறீங்க, நல்ல பெரிய பெரிய குரூப் எக்ஸாம் 1, 2லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சுட்டு எனக்கு ரேங்க்கில் நான் வரணும்னா வர முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. இது ஃப்ராங்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகள் உபத்திரவப்பட்டு, நான்லாம் அந்த நியூஸில் பார்ப்பேன், அந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்குகிற பிள்ளைங்களுடைய அந்த ஏதாகிலும் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் டிவியை கட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. கேட்டுறீங்களா? டிவியை கட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் செல்ஃபோன்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு நாளுக்கு நான் 15 ஹவர்ஸ் படிப்பேன், ஒரு நாளைக்கு இப்படி. அந்த பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணேன். எனக்கு அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாம் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி நான் ஸ்டேட் லெவலில் நான் நிற்கிறேன். நல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை மறக்க செய்து தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்க, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. பாதி பேருக்கு வாய் வராது, எனக்கு தெரியும். ஏன்னா உபத்திரவப்பட்டா தேவனுடைய வழியை காத்து நடக்க, உபத்திரவத்தின் மேன்மையில் 1, நீங்கள் பட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? கண்டினியூ பண்ணுற முதல் பாயிண்ட்டு, கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்க நமக்கு உதவி செய்கிறது. நாம் பட்ட உபத்திரவம் எனக்கு நல்லது. ஒரு வார்த்தையை அதில் வாசித்து காட்டி விடுகிறேன். 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். ரொம்ப அழகாக எழுதுறாரு. இது நிறைய இருக்கு, அதில் 2-3 வசனம். 22, 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். என்ன அழகா எழுதுறாரு பாருங்களேன், நல்லா கவனிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். படு, எவ்வளோ நாளுக்கு படுகிற படு அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அருவருக்க மாட்டாராம். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டாராம். என்ன செய்வாராம்? தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டருளினார். அப்போ உபத்திரவத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். உங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும், நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும்போது, இல்லை எப்படி சொல்கிறது, இன்னும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்போது உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஏதாகிலும் நன்மை பெரும்படிக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போகும்போது எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க அத்தனை பேர் கைவிட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களை அருவருக்க மாட்டார், உங்களை அற்பமாக எண்ண மாட்டார், தமது முகத்தை
மறைக்க மாட்டார். நீங்க கூப்பிடும் போதே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிற உயிரோடு இருக்கிறார். அதற்காகத்தான் உபத்திரவத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறாரே தவிர உபத்திரவத்தில் நீ அப்படியே ஒளிஞ்சிப்போ. நீங்கள் நல்லா இன்னும் ஃப்ராங்காக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சரித்திரம் விட்டுருங்க, அது தேவையில்லை. அதற்கு பின்பு இன்றைக்கு வரையிலும் அவருடைய சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மிஷனரிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், போதகரை எடுத்துக்கொள்ளுங்கள், கடைசியாய் விசுவாச நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்குமே உபத்திரவம் இல்லை என்ற ஒரு பர்சனை காட்ட முடியுமா? ஒரே ஒரு பர்சன் காட்டுங்க, நான் உங்களுக்கு கரங்களை தட்டுகிறேன். இல்லை, முடியவே முடியாது. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். இதெல்லாம் இல்லாமல் பரலோகத்தில் ஒருவர் வர முடியாது. அல்லேலூயா. நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது உபத்திரவம் எனக்கு நல்லது. ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். நம்பர் 2, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து, அங்க உபத்திரவம் நல்லதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவம் நல்லது. இங்க உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோமா? ஆச்சரியமா இருக்குல்ல வசனம். அந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறதா? பொறுமையை உண்டாக்குகிறது. நம்பர் 2, அந்த உபத்திரவம் நமக்கு என்ன செய்கிறதா? பொறுமை. உபத்திரமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறுமை வராது. ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஊழியக்காரர், நல்ல அருமையான தேவ மனுஷன், சர்ச்சை முடிச்சுட்டு வருமா எல்லாரும் ஜோம் பண்ணுவாங்கல்ல, எல்லாரும் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்படி வரும்போது அந்த அம்மாவை பார்த்தோன்னு, உனக்கு எதுக்குமா ஜெபிக்கணும்னு கேட்டாராம். உன்னை அந்த அம்மா சொல்லிச்சான், எனக்கு பொறுமையே இல்லை பாஸ்டர், ரொம்ப அவசரப்படுறேன், அதிகமாக கோவப்படுறேன், அதிகமாக டென்ஷன் ஆகுறேன், எனக்கு பொறுமையை தரும்படிக்கு என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னுச்சான். நல்ல வேதத்தில் தேறின தேவ மனுஷன் தலையில் கையை வச்சு சொன்னாராம், இதுவரையிலும் இல்லாத உபத்திரவம், இதுவரையிலும் இல்லாத பாடு, இதுவரையிலும் இல்லாத அவமானம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வருவதாக. நடுங்கி போயிடுச்சு அந்த அம்மா. இந்த மனுஷங்கிட்ட பொறுமைக்கு ஜோம் பண்ண சொன்னால் இந்த மனுஷனோட எல்லாம் வரட்டோன்னு ஜோம் பண்ணுறாருன்னு. அப்புறம் தான் சொல்லி கொடுத்தாராம், உனக்கு வருகிற உபத்திரவம் உனக்கு பொறுமையை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பொறுமை பரீட்சையை உண்டாக்கும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். ரோமாபுரி சபையார் சொல்லுகிறார்கள், உபத்திரவத்தில் நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்படாத பகுதியே இருக்காது. உடைக்கப்படுவீர்கள், உருவாக்கப்படுவீர்கள். இப்படி நிறைய காரியங்களை பக்குவப்படுத்தப்படணும்னா அது அதுதான் ரீஃபைனிங், அதுதான் புடமிடப்படுதல். முதல்ல வார்த்தையினால் புடமிட்டார், இப்பொழுது நிறைய சப்ஜெக்ட் இன்னைக்கு இது ஒன்று தான் சொல்ல முடியும். உபத்திரவத்தினால் புடமிடப்படும் போது அந்த உபத்திரவம் எனக்கு என்ன செய்யும்? வார்த்தையே காத்துக்கொள்ள நடக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப பாடு, ரொம்ப போராதவங்களால் சகிக்கவே முடியல. என்ன செய்வீங்க? ஃப்ராங்காக சொல்லுங்கள், சும்மா ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். வேறு இன்னும் அச்சா போச்சாலாம் சொல்ல வேணாம். பாஸ்டருக்கு டெலிஃபோன் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். என்ன செய்வீங்க? அழுவீங்களா அழ மாட்டிங்களா? உண்மையை சொல்லுங்கள். அழுவீங்களா? நிறைய பேர் அழுவாங்க. அந்த அழுகிறத போய் தேவனுடைய சமூகத்தில் அழுங்க. சங்கீதக்காரன் 56:8. எஸ், 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி கவுண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. சும்மா அப்படியே உங்களை விட்டுட்டு போகல, உங்களை அருவருக்கல, உங்களை நெக்லெக்ட் பண்ணல, உங்கள் முகத்தை மறைக்கலை. நீங்கள் படுகிற நல்லா இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேனே, நீங்கள் படுகிற உபத்திரம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுன்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படணும்? ஒரு தகப்பன் இருந்தால் பிள்ளைக்கு எவ்வளோ தைரியம். எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருங்க, எங்கள் மாமனார் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, எவ்வளோ தைரியம் இருக்குது. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் உபத்திரம் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல, நீங்கள் போகிற பாடுகள் அவருக்கு தெரியாதல்ல, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவளுக்கு தெரியாதவைகள் அல்ல, நீங்கள் படுகிற அவமானங்கள் அவருக்கு தெரியாதல்ல, எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். எதுவரையிலும் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் புடமிடும், உபத்திரவம் புடமிடும். அல்லேலூயா. அது எனக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்தே நாங்கள் உபத்திரவத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 12:12 சில வார்த்தைகளை வாசித்து காட்டுகிறேன். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
நல்ல கவனிங்க. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னு யோசனை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜெபம் என்பது வேறு, ஆண்டவரோடு கூட பேசுவது என்பது வேறு. இதை நீங்கள் ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி தான் ஜெபிக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். அதான் மெத்தோடு, அது வேறு மெத்தோடு இல்லை. ஆனால் தேவனிடத்தில் எப்படி வேணாலும் பேசலாமே. தன் தாய் இடத்துல பேசுவது, குழந்தை பேசுவது போல, தன் தகப்பன் இடத்துல பேசுவது போல நீங்கள் பேசி பழகுங்க. இன்றைக்கு நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேவனோடு கூட நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா அவர் கொடுக்குற ரிப்ளை, அவர் உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்புறம் ரிப்ளை கொடுப்பார். எனக்கு கொடுக்குற ரிப்ளை வேற, அது இப்போ சமயம் இல்லை சொல்ல. உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி ரிப்ளை கொடுப்பார். நீங்கள் பேச அவர் கேட்க, அவர் பேச நீங்கள் கேட்க, இப்படி ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், உலகத்தில் எந்த மனுஷங்கிட்டையும் பேச உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதான் சிம்டம்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே தாடியை வச்சுட்டு கண்ணை முன்னோன்னு ஓடி போயிடுவேன். அதுக்காக சொல்லலை, லூஸ் டாக்கிங். புரியுதா? லூஸ் டாக்கிங் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. நான் எத்தனையோ தெய்வ மனுஷங்களோடு கூட இருந்து கற்றுக்கொண்டதுனால தாழ்மையோடு கூட சொல்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கை, நான் படித்தது, நான் பார்த்தது, நான் கேட்டதெல்லாம் பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷர்கள் வாழ முடியுமான்னு. ஆனால் வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அதை பின்பற்ற நமக்கு தான் என்ன இல்லை, சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை, அந்த உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, முத பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், தேவனுடைய வழியை காத்து நடக்க எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. நம்பர் 2, உம்முடைய அந்த உபத்திரவம், புடமிடுகிற அந்த உபத்திரவம் எனக்கு என்ன செய்து பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பொறுமை பொறுமை, எவ்வளோ நீடிய பொறுமை. நீடிய பொறுமைக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா? லாங் சஃபரிங். ஓகேவா? நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. லாங் சஃபரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி பரியந்தம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டும் பாருங்கள், மற்றவங்களெல்லாம் நீங்கள் விட்டுருங்களேன், வேண்டாம். அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வாயவே திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. பேதுரு எழுதுகிறார், காட்டி தரட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம். பேதுரு எழுதும்போது அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அழகான வசனம் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் இயேசு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே இயேசுவின் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டோம், நம்ம எத்தனை வார்த்தை பேசுறோம்? யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக புடமிடப்பட்டா நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படலைன்னா நீங்கள் இன்னும் கர்த்தருடைய ட்ராக்கில் கரெக்டாக வரலன்னு சொல்லி என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உபத்திரவம் நமக்கு தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்யும். அது எனக்கு நல்லது. அந்த உபத்திரவம் எனக்கு பொறுமை உண்டாக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன்? இந்த உபத்திரவத்தை மேன்மையாக எண்ணுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் எவ்வளவு இந்த நாட்களில், நேற்றைக்கு 26, 25 இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் கிறிஸ்மஸ் அந்த சாண்டா கிளாஸ் அந்த சில இது வச்சுருக்காங்க. நிறைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். கேரளாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு அழகாக போய் கொடுக்குது, பிடிச்சி அடிக்கிறாங்க. என்ன பாவம் செஞ்சார்? என்ன பாவம் அவங்க செஞ்சாங்க பார்த்தீங்களா? அப்போ சபைக்கு உபத்திரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உபத்திரம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயத்தப்படணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயத்தமாகணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும்னு புரிஞ்ச ஒன்றுமே தெரியாது. வந்தம்மா, உட்காந்தம்மா, எந்திரிச்சம்மா, போனம்மா, ஏதோ பைபிள். இன்றைக்கு பைபிள் வாசித்தீர்களா? அந்த இடத்துல வீட்டில் வரும், ஐயோ பைபிள் வாசிக்கல, ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பைபிள் வாசிக்கலைன்னா, ஜெபிக்கலைன்னா ஏதாவது டேஞ்சர் வந்துருமோ பிள்ளைங்களுக்கு. அந்த பயத்தில் இல்லை, பாசத்தோடு ஏசப்பா கிட்ட போங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக எனக்காக பாவிகளாய் இருக்கையில் ரத்தத்தை சிந்தி தம்முடைய அன்பை நம்மீது விளங்க பண்ணின ரோமர் 5:8 படி அவர்கிட்ட போங்க. நீங்கள் பேசி பாருங்க. நான் உண்மையாக சொல்லட்டுமா, தாழ்மையோடு கூட நைட் அண்ட் டே எப்பெல்லாம் ஞாபகம் வருது, எப்பெல்லாம் எழுப்புறாரோ, 1 மணி 2 மணி எந்திரிச்சு உட்கார முடியாது. சில சமயம் லைட்டெல்லாம் போட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் படுத்துக்கிட்டே இன்னைக்கு காலையில், நேற்று நைட்லேருந்து உங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டோட்ட பேசும்போது தான் காலையில் அவர்கள் சொல்லி தெளிவாக சொன்னார். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் இன்றைக்கு மாத்திரமல்ல மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தன் கற்பத்தில் சுமந்த பாலனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஏசாயா 49:15-16 சொன்னாரே. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதம் 27:10 சொன்னாரே. அந்த தேவன் அந்த உபத்திரவின் வழியாய் நம்மை நடத்தும் போது அழகா சொல்றாரு அந்த தெசலோனிக்கர்ல, இதை எல்லாவற்றிலும் உங்களை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். நான் திரும்ப சொல்றேன், இதை காட்டிலும் அடுத்த வருஷம்லாம் ரொம்ப கொடுமையான வருஷங்கள். ஒரு பக்கம் நமக்கு ஃபேவரபுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கலாம், ஊழியக்காரர்கள், ஜெபம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இன்னொரு பார்ட்டு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆயத்தில் வருவதற்கு முன்னாடி இந்த காரியமெல்லாம் உலகத்தில் என்ன செய்யும், பயங்கரமான காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மேத்யூ 24, லூக்கா 21 இதில் எல்லாம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அந்த காரியங்கள் நெருங்கும் போது என்ன செய்யுங்க, குடும்பத்தாரால் பகைக்கப்படுவீர்கள், காட்டி கொடுக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள். இதெல்லாம் இருக்குல்ல அடையாளத்தில். இதெல்லாம் வரும்போது என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து, இன்றைக்கு எல்லா உபத்திரவத்திலும் நான் என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தை முடிங்க. எனக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் நான் பொறுமையோடு கூட என்ன செய்வேன், நான் இருப்பேன் என்று சொல்லி என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு வசனத்தையும் காட்டி தந்து விடுகிறேன். 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அழகா கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், தேவனால் நமக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய, நல்லா கவனிங்க, நாங்கள் ஆறுதல் செய்ய நாங்கள் கேப்பபிளாக இருக்கும்படிக்கு, திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறாரா, ஆறுதல் செய்கிறவர். எத்தனையோ ஊழியக்காரர் நான் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். கலங்கி போய் கண்ணீர் விடுச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்கள தேடி மக்கள் வருவாங்க, ஆறுதலுக்காக வருவாங்க, ஒரு தேற்றுவாங்கன்னு சொல்லி வருவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு போய் அவங்க ஆறுதல் சொல்லும்போது, நம்ம இப்போ தானே இவ்வளோ அழுதாரு, இப்போ தானே இவ்வளோ போராட்டினாரு, இப்போ தானே உபத்திரத்தில் வந்தார். அப்போ சொல்வார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் உபத்திரத்தின் வழியே நான் போய் ஆகணும். அல்லேலூயா. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் பசியாக இருந்தால் தானே, நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தா தானே. நான் இந்த ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது நான் காசாக கொடுக்கறத காட்டிலும் எதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். காசாக கொடுத்தா அவன் போய் பீடியோ சிகரெட்டோ வேறு எதாவது சாப்பிட்ருவானே, அதில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். காசு வெத்தலை பாக்கு போடுவே, அது போடுவே. இல்லை சார்னுவான், நம்ப மாட்டான். வா டீ குடிக்கிறேன், டீயை குடிச்சிக்கோ, டிஃபன் வேணுமா டிஃபன் வாங்கிக்கோ, என்ன வேணால் வாங்கிக்கோ. சில அவன் கையில் வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட்றான், எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது நான் எப்படிப்பட்ட பாதையில் நான் நடத்தப்படுகிறேன், அப்படிப்பட்ட பாதையில நடத்துவதற்கு உங்களை தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள். என் வாழ்க்கையில ஏராளமான சாட்சியை சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் எனக்கு நல்லது, தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க எனக்கு உதவியாக இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த உபத்திரவத்தின் மேன்மையில் அந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. நான் ஆறுதல் படுத்தப்படுகிறேன். என்னாலே அநேகர் என்ன செய்கிறாங்க, ஆறுதல் படுத்தப்படுகிறார்கள் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் வரும்போது நீங்கள் ஒன்றுமே செய்யணும், அமைதியாக போய் தெய்வ சமூகத்தில் உட்காந்துங்க. சில சமயத்தில் ஜெபிக்கவே முடியாது. நான்லாம் ஜெபிக்க முடியாது. இந்த உள்ளம் கலங்கும், கண்ணெல்லாம் கலங்கும், கண்ணில் தண்ணீர் வடியும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை 25வது ஆண்டை முடிக்க போகிறோம் பிரதர், நான் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை பிரதர். இல்லை, அவருடைய துருத்தி எவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ கண்ணீரை உங்களால் என்னால் வடிக்க முடியாது என்று நான் யோசிக்கிறேன். அந்த கண்ணீர் வடியுங்கள். ஒரு நாளில் உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாய் உங்களை இரட்டிப்பாய் அவர் திருப்தி ஆக்குவார். வேலை செய்கிற இடங்களில் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்ல, இதை என் தேவன் எனக்கு அனுமதிக்கிறது.
அப்படி தைரியத்தோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை ஒரு நாளும் ஒருவர் உங்களை அசைக்கவே முடியாது. அதை தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள், ஒருவரும் ஷேக் பண்ண முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடினால ஐ ஷல் நாட் பி மூவ்டு, நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் உங்களை உறுதிப்படுத்தி, உங்களை தேற்றி, உங்களை பலப்படுத்தி, உங்களை கண்மை தேவ சமூகத்தில் நிற்க வைக்க அது ஆறுதலாக இருக்கிறது. எப்படி வசனத்தை வாசிக்கிறோம், எப்படி வாசிக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம், அந்த வசனம் எப்படி நம்மளை கூட இன்டராக்ட் பண்ணுகிறது, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது. சும்மா வாசிக்கிறோம் வேணாம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரை நீங்கள் எப்படி வாசிங்களா, நான் உங்களை குற்றப்படுத்தலை, ஆனால் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுகிற ஆவியில் நிரம்பி தெய்வ மனுஷன் வந்து நிற்கும் போது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லா சுச்சுவேஷன் இந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு வசனம், 2 வசனம், 5 வசனம் நல்லா எடுத்துக்கிட்டிங்களா, மனப்பாடம் பண்ணுங்க. நான் ஒரு ஊழியக்காரோடு கூட ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். அவரும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். நான் அப்புறம் திருமணம் பண்ணி அவருக்கு வச்சுட்டு அவங்க கணவன் மனைவியோடு ஊழியம் செய்யும்படிக்கு நான் வேற ஊருக்கு போயிட்டேன். அவர் டெய்லி பார்த்தா புதிய ஏற்பாடு எப்பயும் வச்சுருப்பார், ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி வச்சுருப்பார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இதில் பாதி பிட்டு பேப்பர். என்னடா டெய்லி ஏதோ கையில் எடுத்துகிட்டு வராரு, என்னன்னு ஒரு நாள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அப்படியே நைஸாக எட்டி பார்த்தா, என்ன பாஸ்டர்னு சொல்லி, இல்லை இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணணும்னு. நல்லா வாக்குத்தத்தம் இல்லை, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்களும் நான் மேலே தான் போகிறோம். ஏன்னா சத்தமே வர மாட்டேங்குது. எப்படியா இருந்தாலும் நம்ம பெருக தான் போகிறோம். நீங்கள் சாப்பிட்டாலும் பெருக போகிறீங்க. இன்னைக்கு சிலர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், உடனே ரொம்ப குண்டாகிறோன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் நிறுத்திட்டு உட்கார முடியல. இன்றைக்கி 25 வயசில் எந்திரிக்க முடியல. தேவையில்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்குவார். உங்கள் கணவர் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நல்ல லீனாக அழகாக இருந்தீங்க, இன்றைக்கி குண்டாயிட்டீங்க, உடனே அவர் உங்களை விட்டு போயிடுவார்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் உங்களை ஏற்றுக்குவார். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, ஓகே அது வேண்டாம், நம்ம விட்டுருவோம். அந்த வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணுவார். எனக்கு வந்து பைபிளே இப்படியே ஆண்டோடைய கிருபையில மனப்பாடம் பண்ணதுனால எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அந்த வசனம் வரும்போது இந்த கேலண்டரில் பார்க்கும்போதெல்லாம் அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஜீவனாய் மாறும். நான் திரும்ப சொல்கிறேன், அது உங்களுக்குள்ளார அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. அப்போ இந்த வசனம் உள்ளே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் வரணும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ உள்ளே போகல, அப்படியே மேலோட்டமாக வாயில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த வசனம் என் ஜீவனில் பலனாய் மாறட்டும், என் ரத்தத்தின் பலனாய் மாறட்டும், என் எலும்புகளின் பலனாய் மாறட்டும். நீங்களே நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏதோ ஒரு சின்ன ஒரு உடல்நிலை சரியில்லாமல் நான் சென்ட் ஜான்ஸு நாராயணா 2 கரெக்டான எனக்கு இடம் தெரியல, எங்கே ஸ்கேன்லாம் பண்ணேன்னு தெரியல. போகும்போது ஏதோ ஒரு காரியத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, முதுகு வலின்னு சொல்லி எவ்வளோ நாள் சொல்கிறீங்க, 2004 தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசு ஃபுல்லாக ஹாஸ்டலு, ஃபுட்டெல்லாம் கிடையாது, மற்ற எதுவுமே கிடையாது. எப்படி ஆச்சு தெரியாது. கண்டுபிடிக்கப்பட்டது 2004 அக்டோபர் மாதம். என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், வேணும் வாங்க வீட்டுக்கு காட்டித்தரேன். எக்ஸ்ரே எடுத்துட்டாரு டாக்டரு. எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். இதே எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட அப்போ ஒரு 25 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியுமே அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த போனில் L3, L4, L5, S1, S2 இந்த 5 போன் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசி வந்து 2 எலும்புமே இல்லையே. எலும்பு இப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் இப்படி இருக்கேன். இன்னைக்கு மதியானம் போய் சாப்பிடுவீங்க இல்லை? அல்லேலூயா. புரியுதா? எலும்பு இப்படி இருக்கணும். ஆனால் உனக்கு அந்த ஸ்பாஞ்சு கிரைண்டர் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு. நீ படுத்த படுக்கையாக இருக்கணும், நீ நிற்கக்கூடாது, நீ நடக்கக்கூடாது, நீ ஓடக்கூடாது, நீ வெயிட் தூக்கக்கூடாது. நீ படுத்தே இருந்தீன்னா உன்னுடைய வாழ்நாள் அப்படியே எக்ஸ்டன் ஆகும், கை கால் விழாமல் நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. ப்ரூஃபனோ டைக்ளோஃபினிக்கோ தெரியல, 3 மாத்திரை கொடுத்தாரு. நாராயணா தான் நினைக்கிறேன், ஷூராக ஞாபகம் இல்லை. பெரிய காரியம், எல்லாத்தையும் சொல்ல சமயம் இல்லை. 3 மாத்திரை மட்டும் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தானே. பெரியவன் படிச்சுட்டு இருக்கிறான், சின்னது இன்னும் சின்னது. மனைவிக்கெல்லாம் அப்போல்லாம் வேலை கிடைக்கல. நான் ஒருத்தன் தான் வேலைக்கு போயிருந்தேன். எதுவுமே கிடையாது, மேலே வானம் கீழே பூமி நடுவில் நீங்கள். வேறு உலகத்தில் ஒன்றுமே எனக்கு இல்லை. சொத்து சுகம் பணம் எதுவுமே இல்லை. நான் தேவ சமூகத்தில் தனியாக போய் அழுதேன். ஒரே ஒரு வார்த்தை, வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காக வாழ்கிறேன், வேணும்னா எடுத்துக்கங்க. அல்லேலூயா. 2 வார்த்தை தான்.
இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2001 அக்டோபர். எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கும் வலிக்குதா பிரதர்? அந்த வலியெல்லாம் நீங்களாம் டாலரேட்டே பண்ண மாட்டீங்க. இன்றைக்கும் வலிக்குது. பெல்ட் போட்டு படுத்துட்டு இருப்பேன். பஸ்ஸில் போனால் நிற்கிறதுக்கு இடம் கிடச்சிச்சு, உட்கார இடம் கிடைக்கலன்னா வலிக்கும். வலி வலி வலி. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வசனம் உள்ளே போக போக என் எலும்பெல்லாம் நல்லாயிருச்சிங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகலை, எக்ஸ்ரே எடுக்கலாம் போகலை. இருந்தால் இதை விட இன்னும் டேமேஜ் ஆச்சுன்னா மனசு சோர்ந்து போயிருமில்ல. ஐயோ முதல்ல விட இப்போ டேஞ்சர்ஸாக இருக்கேன், அந்த அவிஸ்வாசம் வந்துருமேன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்டையோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ எங்கேயும் போகல. முடிஞ்ச அளவு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் மனைவி பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டேன். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னை அழைத்த தேவனுக்கு மாத்திரம். அல்லேலூயா. அந்த உபத்திரவம் தேவனுடைய வார்த்தையை உங்களையும் என்னையும் காத்து நடக்க செய்கிறது. அந்த உபத்திரவம் பொறுமையை காத்து நடக்க செய்கிறது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்பர் 3க்கு வந்துடுறேன். 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது வார்த்தையினால் புடமிடப்படுவோம், அது தனி சப்ஜெக்ட், நேற்றுக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு உபத்திரவத்தினால், ரைட். அப்ப ஹெட்டிங் என்ன? உபத்திரவங்களின் மேன்மைகள். ஓகே. அப்ப உபத்திரவப்படும்போது முதலாவது எனக்கு என்ன கிடைக்கிறது? தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. அதுக்கு முன்னாடி நான் எப்படியோ வாழ்ந்தேன். நம்பர் 2, அந்த உபத்திரம் எனக்கு என்னத்தை கொடுக்கிறது? பொறுமையை கூட. உபத்திரம் வர வர நீங்கள் அப்படியே பொறுத்து 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 ஒரு நாள் நல்ல ஒரு பொறுமையான, அதனால தான் லூக்கா இதை அப்படியே வச்சுக்கிட்டு லூக்கா 21:19 வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அழகா சொல்றார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 2, மூன்றாவது அழகா சொல்றாரு, மேலும் கவனிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எதை நோக்கி இருக்கீங்க? இந்த உலகத்தினுடைய லொட்டு லொசுக்கு, ஆஸ்தி, பணம், பட்டம், அழகு, வீடு, காரு பார்க்காதீங்கன்னு சொல்லல, அதெல்லாம் தானா கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் தேவை. இந்த தேவை உங்களுக்கு எனக்கும் தேவை என்பது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நம்முடைய நீட்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை. காணப்படுகிறவைகள் அதை அல்ல, காணப்படாதவைகளை நீங்களும் என்ன செய்யணுமா? நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்குறோம்? 25 முடிக்கிறோமே, என் இயேசு எப்போது வருவார்? அவர் எப்போது என்னை கூட்டிகிட்டு போவார்? எப்போது என்னை தகுதிப்படுத்துவார்? நான் எப்படி தகுதிப்படணும்? நான் எப்படி ஆயத்தப்படணும்? என்னைக்கா யோசிச்சுருக்கிறீங்களா? உங்களை விட்டுறேன், உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பலை. நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் என்ன செய்கிறதா? அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. மூன்றாவது பாயிண்ட் என்ன பிரதர்னா, இந்த உபத்திரவம் எனக்கு நித்தியமான கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு வந்துட்டோம் எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் இருப்பார், மோசே இருப்பார், இருக்க எல்லா பரிசுத்தவான்கள் நம்ம இந்தியாவில் உலகத்தில் நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அதே ஒரு என்ன செய்வாங்க, ஒரு கிரீடம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொடுப்பாரா? உங்களுக்கு கொடுப்பாரா? நோ. அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் என்னுடைய பலன் என்னோட கூட வருகிறது. அவர் பட்டப்பாடு எனக்கு வேதத்தில் இயேசு கிறிஸ்து தான் அவர் தெய்வம், அவரை சொல்லணும். அடுத்தது பவுல் பாடுபட்டதை 2 கொரிந்தியர் 11:23 29 வரலும் வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்படி தான் தாங்கினானோ தெரியல. என்னை நேராக போனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு, ஏசப்பா நீங்கள் இருங்க, எங்கேயும் போக மாட்டீங்க, 5 நிமிஷம் கழித்து உங்களை வந்து பார்த்துக்கிறேன்ட்டு நேராக பவுல்கிட்ட ஓடி அவன் கையை பிடிச்சி நான் கேட்பேன், எப்படிப்பா இதெல்லாம் சகிச்சேன்? அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்னடா நான் பரலோகத்தையே நோக்கி பார்த்தேன், காணாதவர்களை நோக்கி பார்த்தேன், அதனால என்னுடைய உபத்திரவம் எனக்கு அதிகமான கன நித்திய மகிமை உண்டாக்கினது என்று சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க உபத்திரவப்படும் போது தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க செய்கிறது. நீங்கள் உபத்திரவத்தின் உண்டாய் போகும்போது அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவங்கள் கன நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
அந்த இடத்துல போய் அந்த நித்தியமான கன மகிமை நமக்கு வேணும்னா ஏன் உபத்திரவங்களை சகிக்கக்கூடாது, ஏன் பாடுகளை சகிக்கக்கூடாது, ஏன் அவமானங்களை சகிக்கக்கூடாது? அவமானப்படுத்துகிறவங்க வேறு யாருமே இருக்காது, உங்கள் வீட்டார் தான் உங்களை அவமானப்படுத்துவார்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தம், பந்தம், இவங்க தான். உன் வீட்டாரே உங்களுக்கு சத்துருக்கா. நேத்தா தான் சொன்னேன், யோசேப்பை வைத்து கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு திரும்ப அங்கே போக முடியாது, அவங்க தான் அவமானப்படுத்துவாங்க. பொறுமையோடு கூட சகிங்க, உங்களுக்கு அதிகமான கன நித்திய மகிமை உண்டாக்கும். இங்கே இல்லை, அங்கே. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்பர் 4, டைம் தகுந்த மாதிரி வேகமாய் போகிறேன். நம்பர் 4, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ரைட், நல்லா கவனிங்க. கடைசி வரை எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. அநேகம் பிள்ளைகளை, அதிலிருந்து அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. நம்பர் 4, நம்ம பூரணம் 15 விதமான பூரணத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 26வது வருஷத்தில் பார்ப்போம். இன்னைக்கு அந்த பூரண வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த உபத்திரவம் நமக்கு பூரணம் என்றால் அந்த என்னது, ஏதோ ஒரு இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளார உள்ளே வைப்பாங்க பூரணம், நல்லா ஞாபகம் வரும். இதெல்லாம் ஞாபகம் வரும்னா அந்த பூரணம் இல்லை, பர்ஃபெக்ஷன். அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நல்லா ஞாபகம் வரும். அதெல்லாம் உலகத்தில் இருக்கிற காரியம் ஞாபகம் வரும், திருக்குறள் ஞாபகம் வரும், பழமொழி ஞாபகம் வரும். ஆனால் பைபிள் ஏதாவது ஒரு இன்னைக்கு நீங்கள்லாம் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? மெல்கி சீதக்குன்னு என்னன்னு தெரியாத ஆட்கள் எல்லாம் பைபிள் காலேஜில் வந்து நான் டீச்சர் வர்றதில்லை. நான் கேட்பேன், என்னையா படித்து என்னையா செய்ய போகிற? பேசிக்கான சில காரியங்களை கூட இன்றைக்கி தெரியாமல் ஏதோ சபைக்கு போகிறோம். வேண்டாம், இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சமில்லை. ஏசாயா 8:20 நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ தேவ சமூகத்தில் தாழ்மையோடு ஒப்புக்கொடுங்க. ஒரு பூரணமான பர்ஃபெக்ஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் நான் யோசேப்பில் பார்த்தேன். இதுலேயே அது இருக்குது, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. அவன் உபத்திரவம் அப்படியே 15 காரியம், நேற்று 10 சொன்னேன். இதெல்லாம் வந்துச்சு. ஒரு நாள் பூர்ணமாய் இப்போ என்ன செஞ்சான்? ராஜ சமூகத்தில் பார்வோனுக்கு பக்கத்தில் உட்காருகிறான். நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21-20 படி இயேசுவோடு கூட உட்கார போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3, க்ளோரி டு காட். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். நல்ல கவனிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த இடமெல்லாம் கிடைக்காதுங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும். அவங்க எண்ணமே, அட பரலோகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் இடம் கிடைச்சா போதும். அவங்க எண்ணத்தை பாரு. இல்லை, பரலோகத்தில் போய் ஏசப்பாக்கு பக்கத்தில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், 24 மூப்பர்கள் அவங்க தான். அட்லீஸ்ட் அவருக்கு பக்கத்துலையாவது போகணும்னு நினைக்காம, அட போங்க பிரதர், இதெல்லாம் சகிக்க முடியாது, எப்படியோ பரலோகத்துக்கு போக போகிறோம், எப்படியோ அவர் கூட்டிகிட்டு போவார், எங்கேயாவது ஒரு மூலையில் இடம் கிடைக்காதா? அவங்க எண்ணம். சரி வேண்டாம், விட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவத்தை பூர்ணத்தை நோக்கி நம்மை நடத்துக. ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியத்தில் நம்மை நடத்தும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உபத்திரவங்களை சகித்தார். ஒத்துக்கிறீங்களா? அதில் இருக்குல்ல. இல்லை, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். உபத்திரவப்படுத்தினார். அந்த உபத்திரவத்தின் வழியாய் நமக்கு என்ன செஞ்சாராம்? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியே நாம் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த உபத்திரவம் உங்கள் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க உதவியாகி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்பர் 2, உபத்திரவம் எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. நம்பர் 3, நித்திய கன மகிமை எனக்கு உண்டாக்குறது. நம்பர் 4, இன்றைக்கு உபத்திரவப்படுகிறேன், ஒரு நாள் நான் பூர்ணமாய் மாறுவேன். அல்லேலூயா. நிச்சயமாய் நம்ம மாறுவோம். அந்த உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போகும்போது ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பர் 5, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்பர் 5,
வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் டவுட் வரும். என்ன டவுட்டு? உபத்திரவும் அது வார்த்தையை காத்து நடக்க செய்யும். பொறுமை எது வரலாம் பிரதர்? கன நித்திய மகிமை உண்டாக்கும் எது வரலாம் பிரதர்? பூர்ணப்படுத்தப்படுவோம் எது வரலாம் பிரதர்? ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது கண்டினியூ ப்ராசஸ். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவொன்னே எல்லாரும் அப்படியே பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். நல்லா கவனிங்க, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்பொழுது அந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்படும். அழகாய் ஏசப்பா கூட நம்ம போயிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன செய்கிறது? ஜீவ கிரீடம் வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேணும்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ இருக்கிற கிரீடம் வேணும், அங்கே போனால் எல்லாருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ கிரீடத்தை நீங்கள் தலையில் வச்சு கர்த்தர் நமக்கு அழகு. நிறைய கிரீடங்கள் இருக்குது, அதுக்கு நிறைய இருக்குது, நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இருக்கட்டும், அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னா அழகாக சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யாத. இனி ஃப்யூச்சரில் நீ பாடுபடணும், நீ பயப்படாதே. சோதிக்கப்படுவோம், பயப்படாதே. காவலில் போடப்படுவோம், பயப்படாதே. அங்கே சபைக்கு எழுதுகிறார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம். இன்னைக்கு நம்ம உண்மை அப்படின்ற ஒரு காரியமும் உத்தமம் அப்படின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ரைட், உண்மை என்றால் எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி சொல்ல எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்கறது உண்மை. உத்தமம் என்பது யாருமே பார்க்காத போது இருக்கிற உத்தமம். யோசேப்பு இன்னும் சிலரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எப்பொழுது நாம் உத்தமனாய் மாறுவோம்? சத்தமாக சொல்லுங்க. உங்களை ஒன்றும் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், மார்க்கெல்லாம் போட மாட்டேன், நான் டீச்சர் இல்லை. எப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது நீங்களும் நானும் உத்தமனாய் மாறுவோம்? வாசிச்சு காட்டுகிறேன். நல்லா கவனிங்க, வாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, தப்பே சொல்ல மாட்டீங்க. சங்கீதம் 19 பாருங்க. ஒரு மனுஷி எப்பொழுது உத்தமனாய் மாறுவான்? காட்டி தருகிறேன். சங்கீதம் 19:12 வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நல்லா கவனிங்க, தன் பிழைகளை, நல்லா கவனிங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யுங்க? என்னை நீங்களாக்குங்க. நம்ம என்னைக்காவது நம்ம பிழையை உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு வந்துச்சுன்னா கர்த்தர் எங்களை சோதிக்கிறார். அதே மற்றவங்களுக்கு வந்துச்சுன்னா பிசாசு பிடிச்சிருக்கவங்களுக்கு அப்படிதானே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். தன் பிழைகளை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 31 நைட்டு வாசிப்போம். ஆனால் நம்ம நிதானிக்கவே மாட்டோம். பார்த்தீங்களா? அவங்க அதுதான் நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக். அது முடிச்சிடறேன் நான், பயப்படாதீங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழை மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 2வது குற்றம், அடுத்த வசனத்தை வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டுக்குள்ள ஒட்டாதுரும். அடுத்தது, அப்பொழுது நான் உத்தமனாகி. அப்பொழுது, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது, சத்தமே காணோம். அப்பொழுது நான் உத்தமனாகி சொல்லுங்க. அப்பொழுது நான் உத்தமனாகி. என்னைக்கு உங்க பிழைகளை நீங்க உணர்கிறீங்களோ அப்பொழுது உத்தமத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். குற்றமாய் மாறாதபடிக்கு நிறுத்திடுவாரு. துணிகரமான பாவமா மாறாது, அது பெரும் பாதகத்தை செய்யாதபடிக்கு அப்பொழுது நீங்களும் நானும் உத்தமனாய் மாறுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையாய் அந்த உபத்திரவை சகிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. நம்பர் 1, தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க எனக்கு உபத்திரவம் அவசியம். பொறுமை எனக்கு உண்டாகும்படிக்கு உபத்திரவம் எனக்கு அவசியம். நித்திய கன மகிமை எனக்கு வரும்படிக்கு உபத்திரவம் அவசியம். நான் பூரணப்பட வேண்டுமானால் உபத்திரவம் அவசியம். ஜீவ கிரீடம் வேணுமானால் எனக்கு இருந்தால் உங்களுக்கு ரைட். நம்பர் 6, அப்போஸ்தலருக்கு திரும்ப வரேன். அந்த வார்த்தை திரும்ப ரொம்ப அழகான வார்த்தை. அப்போஸ்தலர் 14:22 இப்போ வாசித்த வசனம் தான்.
அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப 6வது பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நான் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த உபத்திரவத்தின் வழியாய்த்தான் போக வேண்டும். there is no way. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உபத்திரவங்களின் மேன்மை என்கிற சப்ஜெக்ட்ல கர்த்தர் உபத்திரவத்தினாலே நான் உன்னை புடமிட்டேன், அதுதான் ஏசாயா 48:10. அப்ப அதுல அவ்வளவு மேன்மையா இருக்கா பிரதர்? எஸ். இந்த சப்ஜெக்டை நான் கத்துக்கிட்ட போது, கொடுத்த போது எனக்கு அவ்வளோ என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை ஒரு நாளும் அவர் தள்ள மாட்டார், எளியவனை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உங்கள் உள்ள சென்சிட்டிவாக இருக்கணும் தெரியுமா, பியூராக இருக்கணும் தெரியுமா, குழந்தையை போல இருக்கணும். அதான் குழந்தையை போல மாறு. நீ மாறல பரலோகத்தை பிரவேசிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய ஹார்டாக கொஞ்சம், நாங்கள் ரொம்ப திட்டவும் முடியாது, அடிக்க முடியாது, கொஞ்சம் ஏதாவது சேட்டை பண்ணும்போது திட்டினா பயங்கர கோபப்பட்டு கோட்டு ஒசூர் ஓகே அங்கே தான் போகிறோம். ஆனால் அடுத்த 5வது நிமிஷம் நைஸாக அந்த கையில் எல்லாம் மறைஞ்சே போயிடும். அப்போ உபத்திரவம் என்பது தேவனுடைய வழியை காத்து நடக்க வைக்கிறது. அந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த உபத்திரவம் நித்திய கன மகிமை நமக்கு உண்டாக்குகிறது. அந்த உபத்திரவம் பூர்ணத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது. அந்த உபத்திரவம் நம்முடைய தலையிலே ஒரு நாள் ஜீவ கிடத்தை வைத்து அழகு பார்க்கும்படிக்கு நடத்துகிறது. அந்த உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. உபத்திரவம் இல்லாமல் ஒருவருமே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்கு வருகிற உபத்திரவம், எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற அவமானம் எங்கே இருந்தாலும், எந்த டைரக்ஷன் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோமே, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் நாளை மறுநாள் சண்டே, மண்டே, டியூஸ்டே வரையிலும் கூட்டங்கள் இருக்குது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிற கிருபையின்படி தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பார்கள். ஆனால் பல நாட்களுக்கு முன்பே ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு தருணத்தை தருவீரானால் நான் என்ன செய்யணும்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் போகும்போது தேவன் கற்றுக் கொடுத்த மகா மேன்மையான சத்தியத்தில் 2 காரியங்களை நேற்றைக்கு முன்னங்க சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த உபத்திரவும் நம்மளை உடைக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் ஏதாகிலும் பொருள் உடஞ்சி போச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் காரனுக்கு தூக்கி வெளியே எல்லாம் போட்டுருவோம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உடைக்கப்படுறீங்களா ஆண்டவர் பார்ப்பார். உடைக்கப்பட்ட நீ மற்றவர்களால் தூக்கி போடப்படலாம், ஆனால் நீ தான் எனக்கு வேணும் என்று கேட்போம். அல்லேலூயா. ஆனால் உடைக்கப்பட்டனால் நீங்கள் ஒரு நாள் நான்லாம் அநேகரால் எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாம், ஆனால் பொறுமையோடு கூட சகிச்சேன். எனக்கு நல்லா தெரியும், இந்த உபத்திரவம், இந்த அவமானம், இந்த பாடு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு லட்சங்களுக்கு என்னை கர்த்தர் அதிபதியாய் மாற்றும்போது ப்ராக்டிக்கலாக பிரசன்னம் பண்ண எனக்கு உதவியாக இருக்கும் என்று அதை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி ஷூராக உங்கள் மத்தியில் தைரியத்தோடு பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. வேலை செய்கிற இடங்கள், உங்கள் குடும்ப இடங்கள், உங்களை சுற்றில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லவங்க நினைச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஏமாந்து போயிடாதீங்க. இந்த கடைசி நாட்களில் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அநேக இடங்களுக்கு போகிறோம். எனக்கு என்ன மனசுன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன், கலாத்தியரில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின இந்த மக்கள் எப்படி முடிக்க போகிறாங்களோ, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறாங்களோ, எப்படி இதை ஓட்டத்தை முடிக்க போகிறாங்களோ பயமாக எப்படியான கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 11 சொல்றாரு. 11:2 நான் நினைக்கிறேன். ஐ திங்க் 2-3 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி பயம்.
பவுலுக்கு பயம் பயம், அவருக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் உண்டு என்று கொரிந்தியருக்கு எழுதுகிறார். ஆனால் இன்னொரு பயம், ஐயோ உங்களை ஓட்டத்தெல்லாம் நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்க, ஏவாளை சர்ப்பம் வஞ்சிச்சிருச்சே, அதே போல் நீங்களும் உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பயந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, கற்புள்ள கன்னிகை ஆகிய உங்களை கொண்டுமே கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிறுத்தணும்னா முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை வாசிச்சிருவோமா, ரொம்ப அழகான வார்த்தை 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம். அப்போ உங்களை கொண்டுமே அங்கே நிறுத்தணும். கொலைசர் 1:28-29 சொல்றாரு, உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நான் போராடி நான் பிரயாசப்படுகிறேன். அந்த ஊழியக்காரனுடைய மென்டாலிட்டியை நீங்க புரிஞ்சிக்கங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்று எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம். அவங்க படுகிற பிரயாசங்கள், அவங்க வடிக்கிற கண்ணீர் யாருக்காக? எங்களுக்கு எந்த குறையுமே இல்லையே, நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாமே, நாங்கள் என்ன வேணா செய்யலாமே, எல்லாரும் லீவில் ஜாலியாக இருக்கிறாங்க போகலாமே, ஏன் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து எப்படியாயிலும் இந்த ஜனத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தணுமே பிரயாசப்படுறேன் தெரியுமா? ஒரு நாள் வரும்போது அந்த மகிமையிலே என் இயேசு வெளிப்படும் போது அந்த மகிமையிலே பிரவேசிக்க இந்த உபத்திரவம் அவசியம். கடைசி பாயிண்ட் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:13 மற்றும் 14. வெளிப்படுத்தல் 7:13-14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நல்லா கவனிங்க. அப்போ கடைசி பாயிண்ட் என்னன்னா, உபத்திரவம் மகிமையிலே பிரவேசிக்க நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையிலே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை சந்திக்கணும்னா பரலோக ராஜ்யத்தில் அந்த தேவ மகிமையில் போய் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு அழகாக சொல்கிறாரு. எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த மகிமைக்கு எப்படி வந்தாங்க? இவங்க அநேக உபத்திரவத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் என்ன செஞ்சாங்க, வெளுத்து தோய்த்தவர்கள் என்று சொல்லி அந்த ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை புடமிடுகிற ஒரு நாட்களிலே நம்ம வந்திருக்கிறோம். சபையை, குடும்பத்தை நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஞானமாய் ஜாக்கிரதையாய் நடத்தக்கூடிய ஒரு காரியத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிங்களேன். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். இப்போ ஆண்டவர் அழகாக சொன்னார். மத்தேயுல, லூக்காலாம் வாசிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது முதலாவது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். என்ன சொல்லி வாழ்த்துங்கள்? சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்கு பாத்திரமான இருந்தால் அந்த சமாதானம் இருக்கும், இல்லாவிட்டால் உங்களோடு கூட வந்துடும். நான் உட்காந்து அதை யோசனை பண்ணி பார்த்தேன். வந்த உடனே, ஆண்டவரை இவங்களை ஆசீர்வதிங்க சொல்லியிருக்கலாமே, இவங்களை மேன்மைப்படுத்துங்க சொல்லியிருக்கலாமே. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் உனக்கு சமாதானத்தை தராது, ஆனால் சமாதானம் இதையெல்லாம் உனக்கு தரும். உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு வீடு வாசல் இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் உங்கள் உழைப்பு, உங்களுடைய பிரயாசத்தில் கர்த்தர் கொடுத்தது. நீங்களும் நானும் சம்பாதிச்சதில்லை. என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க? உபாகமத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் அழகான வார்த்தை இருக்குது. 17 உபாகமம் 8ஆம் அதிகாரம். ஒரே ஒரு நிமிஷம் வாசிச்சு காட்டி. சாமர்த்தியமும் எஸ் வாசிங்க. 17 என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எஸ். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பக்கம் சமாதானம், இந்த சமாதானம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தர் 2வது சப்ஜெக்ட். முதலாவது வசனம் நம்மை புடமிடும். அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ், குணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நேற்று, டைம் இல்லை. இன்றைக்கு அந்த உபத்திரவம் நமக்கு என்ன செய்கிறது? உபத்திரவத்தினால் புடமிடப்படுவோம் என்று ஏசாயா 48:10 வாசிச்சு அந்த உபத்திரவத்தினால் வருகிற மேன்மை திரும்ப சொல்லி முடிக்கிற ஒரு 2 minutes. தேவனுடைய வார்த்தையை நான் காத்து நடக்க செய்கிறது, அது எனக்கு நல்லது. பொறுமையை உண்டாக்குகிறது, அதனால் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதிகமான கன நித்திய மகிமை உண்டாக்குகிறது, அதனால் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த
என்னை பூர்ணத்தை நோக்கி நடத்துகிறது, அதனால் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறது, அதனால் நான் மேன்மை பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எனக்கு உதவியாகி இருக்கிறது. நல்லா கவனிங்க, கண்களை மூடுவோம், இருதயத்தில் ஒரு கரத்தை வச்சுக்கோங்க, வலது கரத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் உம்முடைய வசனம் புடமிட்டது. யோசேப், நேற்றைக்கு பார்த்தோம், உங்கள் வசனம் எங்களை புடமிடட்டும். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு உபத்திரவத்தினால் நீங்களும் நானும் புடமிடப்படுவோம். அதற்கு ஓகேவா அப்படின்னு கர்த்தர் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அந்த உபத்திரவத்தின் மேன்மையை திரும்ப 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 அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது உபத்திரவமாகவே உங்களுக்கு தெரியாது, அது பாடாவே உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு இரவும் பகலும் டே அண்ட் நைட்டு பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்கிறான். நாளைக்கு டிஸ்டிங்ஷன் வருது, கலெக்டர் கூப்பிடுறாரு, நீதாம்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இந்த டிஸ்ட்ரிக்டில் நீதாம்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அவ்வளவு சந்தோஷத்தோடு வந்து நிற்கிறா. அவள் பட்ட உபத்திரவமெல்லாம் அவன் மறந்து போயிடுது. ஒரு தாய் தன் 9 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் சுமந்து எவ்வளவு பாடு, இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, உட்காராதே, எந்திரிக்காதே, குனியாதே, திரும்பி எல்லாம் உபத்திரவத்தை சகிக்கிறா. ஒரு நாள் வரும்போது தான் விரும்பின ஒரு குழந்தையினுடைய முகத்தை அவள் பார்க்குறா. அவள் பட்ட உபத்திரவெல்லாம் போனது போல அன்பான தேவ ஜனமே, இயேசு மத்தியாயத்தில் சீக்கிரமா இயேசுவே உம்மை போலாக என்னுள்ள, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. என்னாவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என்னாவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரிதில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாரும் ஐயா, எந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. தலை சாய்க்க ஸ்தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றே. தலை சாய்க்க ஸ்தலமில்லை, தரணியில் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றே. நானும் உம்மை போல தியாகம் செய்ய, நானும் உம்மை போல தியாகம் செய்ய பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா, பலமதை தாரும் ஐயா, உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே.
உம் சித்தப்படி உந்தன் சேவை செய்ய, உம் சித்தப்படி உந்தன் சேவை செய்ய பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து அவனுடைய சமூகத்தில் நம்மை மனப்பூர்வமாக தாழ்த்தி இந்த திருவசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்புத்தரவுகளினால் உண்டாகிற மேன்மையை நாம் அறிந்து அதற்காக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். உபத்திரவத்தினாலே வேத வசனங்களை நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்கிறாரே. உபத்திரவங்கள் நமக்கு பொறுமை உண்டாக்குறது, நீடிய பொறுமை உண்டாக்குறது, கன மகிமையான நித்தியத்தை நமக்கு உண்டாக்குறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறது. அவளோடு இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவை உபத்திரவனாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்காக கர்ணராய் மாறிவிட்டாரே. இந்த ரட்சிப்பு ஒரு ப்ராசஸ் என்று கேட்டோமே, இது வளர்ச்சியின் அனுபவம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்முடைய ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறார். வருஷத்தின் கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாக நம்மை அவனுடைய திருப்பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் கற்றுக்கொள்கிறதிலிருந்து இருக்கிறது. பரிசுத்த வாங்கும்படி கரத்திலிருந்து அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இந்த 2 கூட்டங்களிலேயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு தேவ ஜனங்களை நீ சந்தித்ததுக்காக நன்றியப்பா. பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் நம்முடைய ஆவியினாலேயே ஆகும் என்கிற வார்த்தையின்படி ஆவியானவர் இந்த நாட்களில் அசைவாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எச்சரிப்பின் சத்தத்தோடு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே புடமிடப்படுதலின் பகுதியை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள இன்று மாலையிலும் புடமிடப்படுதலினுடைய அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்பதையும் அது என்ன மாறுதலை உண்டாக்குறது என்பதையும் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியான சொல்லிக் கொடுக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து முடிப்பிலோடு கூட செல்லும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டம் கிருபை அல்லவோ.